அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 30. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்ககிட்ட 50 வினாக்கள் கேட்டிருக்கேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஏற்பாடு பிரித்து எழுதுக. ஏற்பாடு என்பதை பிரித்து எழுதணும். ஆன்சர் பாருங்கள், எல் ப்ளஸ் பாடு அப்படின்னு வரும். இரண்டாவது வினா, நமனில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நமனில்லை அப்படிங்கிற சொல்லை பிரித்து எப்படி எழுதலாம்? நமன் கூட்டல் இல்லை. மூன்றாவது வினா, நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக. நீலம் கூட்டல் வான், நீலவான். அடுத்த வினா, ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஓடை கூட்டல் எல்லாம். ஆன்சர் ஓடையெல்லாம். அடுத்த வினா, பிரித்து எழுதுக. ஆற்றுணா என்பதை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஆறு கூட்டல் உணா அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்த வினா, பொருந்தா இணையை கண்டறிக. சிலம்பு காலில் அணிவது, சூழி நெற்றியில் அணிவது, குழை காதில் அணிவது, அரைநான் இடையில் அணிவதுன்னு சொல்கிறாங்க. இதில் பொருந்தாத ஒரு இணை அப்படின்னா சூழி அப்படிங்கிறது நெற்றியில் அணிவது தவறானது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் பொருந்தா இணை. பொருந்தா இணையை கண்டறிய. அல்லல் அப்படின்னா அள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொருந்தா இணை அப்படின்னா இந்த அல்லல் அள்ளுதல் தான். மற்றபடி வெறினா அஞ்சி, நந்துனா சங்கு, முத்தம்னா முத்து. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ. 58, இதில் தவறான இணை எது? பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்புன்னு வரணும். பரப்புதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது. சிங்காரம்னா அழகு. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறி. சப்பாத்தி கள்ளி, தாழை இது எல்லாமே உங்களுக்கு இலை வகையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவறு. அது ஒரு மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கமுகு கூந்தல் அதை சொல்லுவோம். நெல் வரகுலாம் தாழ் வகையை சேர்ந்தது. கரும்பு நாணெல்லாம் தோகை வகையை சார்ந்தது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ பொருந்தாமல் இருக்குது. 60, சந்திப்பிழை. கதையை படித்தேன். இதில் கரெக்டான சந்திப்பிழை எது? கதையை படித்தேன் அப்படிங்கிறது தான் சரியான சந்திப்பிழை. அற்ற தொடர். புலிக்குட்டி என்பதில் உள்ள வழுவை நீக்குக. புலிக்குட்டி என்பதில் உள்ள வழுவை நீக்குக. புலிக்குட்டியோட இளமை பெயர் என்ன? புலி பழர். ஓகேங்களா? புலி பழர். 62, மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மரபு பிழையற்றது கீழே கொடுத்துருக்குதுல. மரபு பிழையற்றது சிங்கப்பறன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சிங்கக்குட்டின்னு சொல்ல மாட்டாங்க. சிங்க குருளைன்னு தான் அதோட குட்டியே சொல்லுவாங்க. ஸோ சிங்க கன்றும் தப்பு. ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்தது 63, சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. நெல் குருத்துன்னு சொல்ல மாட்டோம். நெல் நாற்று அப்படின்னு சொல்லுவோம். நெல் தளிரோ கொழுந்தோ வராது. நெல் நாற்றுங்கிறது சரியானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஹோமோகிராஃப் மெய்யெழுத்துங்கிறாங்க, தவறானது. கன்சனன் ஒப்பெழுத்து, அதுவும் தவறானது. மோனோலிங்குவல்னா ஒரு மொழிங்கிறது சரியானது. டிஸ்கஷன் உரையாடல் அப்படிங்கிறதும் தவறானது. ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியானது. 65, கற்றான் என்பதன் வேர்ச்சொல் அறிக. கற்றான் என்பதன் வேர்ச்சொல் அறிக. ஆன்சர் என்ன? கல் அப்படிங்கிறது தான் சரியானது. வேர்ச்சொல் காண்க. தந்தான். தந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? தா அப்படிங்கிறது தான் அதோடைய வேர்ச்சொல். அடுத்த வினா, வேர்ச்சொல்லில் தொழிற்பெயரை காண்க. வேர்ச்சொல்ல தொழிற்பெயரை காண்கன்னா ஓடுதல். ஓடோட தொழிற்பெயர் என்ன? ஓடுதல். வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுங்க. ஓடு அப்படிங்கிற வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றணும் அப்படின்னா எப்படி வரும்? ஓடி அப்படின்னு வரணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வைன்னு இருக்குது. இது அகர வரிசைப்படி நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா
என்ன ஆப்ஷன் வரும்? ஃபஸ்ட்டு ஆ வரணும். ஓகேங்களா? அப்போ அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வைன்னு வரணும். இப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண் அப்படிங்கிறது சரியான அகர வரிசை. ஆப்ஷன் பி. 71 எழுத்து இரண்டல்ல உரைநடை ஐயம். இதை சரியான அகர வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் அப்படின்னு வரும். அடுத்தது 72 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கீழே கொடுத்துருக்க சொற்களில் எது கரெக்டான சொற்றொடராக இருக்குன்னு பாருங்கள். பகைவரை வென்றதற்கு பாடும் இலக்கியம் பரணி அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் சரி. ஆப்ஷன் டி தான். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 73 பாருங்கள், நாட்டுப்புற பாடல்கள் வழிமக்களின் உணர்வுகளை அறிதல். இது சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது புறவினையில் வந்துடும். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். ஸோ அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வருவித்தான் என்ன? புறவினை. 76 மழை காணா பயிர் போல உவமை கூறும் பொருள் தெளிக. மழை காணா பயிர் போல உவமை கூறும் பொருள் தெளிக அப்படின்னா சோகம். 77 குன்றேறி யானை போர் கண்டற்றால் இந்த உவமை கூறும் பொருள் என்ன? பாதுகாப்பு. சரியான விடையை கண்டறி. கில்ட் அப்படின்னா பாசனம்ங்கிறாங்க, தவறானது. பேட்டன் வணிகம், அதுவும் தப்பு. இரிகேஷன்னா காப்புரிமை. ஸோ எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது. இரிகேஷன்னா பாசனம், பேட்டன்னா காப்புரிமை, கில்ட்டுனா வணிகம்னு சொல்லுவாங்க. அப்போ சரியாக இருக்கிறது டாக்குமெண்ட், ஆவணம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. ஸோ அடுத்தது 79 சைதாப்பேட்டை என்பதன் மருவு என்ன? சைதாப்பேட்டை என்பதன் மருவு என்ன அப்படின்னா சைதை அப்படிங்கிறது அதோடைய மருவு பெயர். 80 மயிலாப்பூர் என்பதன் மருவு என்ன? மயிலாப்பூர் என்பதன் மருவு மயிலை. 81 நிறுத்தற்குறிகள் இரட்டை மேற்கோள் குறி உண்டானதை பார்க்கணும். ஓகேங்களா? திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினாருங்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் காவியங்களை படிக்கணும், இன்பம் நுகருங்கள்ங்கிறார். அப்போ தமிழ் காவியங்கள்கிட்ட எங்கே இரட்டை மேற்கோள் குறி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறப்ப அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வரும். அதுக்கு முன்னாடி கார்புள்ளி இடணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. அடுத்த வினா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் கடைசியாக வச்சுக்கோங்க. சரியான நிறுத்தற் குறியிட்ட தொடரினை தேர்ந்தெடு. ஸோ இதில் என்னென்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் கார்புள்ளி பயன்படுத்தணும். ஸோ எதில் எல்லாத்துக்கும் கரெக்டாக கார்புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு இன்ஷியல் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஓகேங்களா? முழு புள்ளி இருக்கணும். அடுத்தது கார்புள்ளி பயன்படுத்துவாங்க. எதில் அப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ கூ அப்படிங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முழு புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க கரெக்டாக. அடுத்து ஆண்டாள் அப்படிங்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கார்புள்ளி 3 இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது 2 இதில் கார்புள்ளி பயன்படுத்தியிருக்காங்க. எண் 45 அப்படிங்கிறதுல ஏவிலையும் சியிலையும் பயன்படுத்தியிருக்காங்களா. அடுத்தது காமராசர் தெரு அப்படின்றாங்க, அதில் எல்லாத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆனால் ஃபுல் ஸ்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சியில் வைக்கல. அப்போ பி ஆல்ரெடி அவுட்டு, சியும் அவுட்டுனா ஆப்ஷன் ஏ சரியானது. 83 தவறான இணையை தேர்ந்தெடு. பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது அப்படிங்கிறது எதிர்காலம்ங்கிறாங்க. இது வந்து தவறானது, ஏன்னா அது இறந்த காலம். இன்று வீட்டுக்குள் புகுறான் நிகழ்காலம்ங்கிறாங்க. சரி. காலையில் பள்ளிக்கு புகுவான் எதிர்காலம். நேற்று பள்ளிக்கு புகுந்தான் இறந்த காலம். இதுவும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தவறாக இருக்குது. 84 இலக்கண முறைப்படி இவற்றுள் சரியான காலத்தை காட்டுவது எது? ஸோ நேற்று வருவான், நேற்று வருகிறான், நேற்று வரப்போகிறான், நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. மீதியெல்லாம் தவறானது. 85 பொய்கையாழ்வார் டேஷ் பாமாலை சூட்டுகிறார். பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படிங்கிறது தான் சரியான வினாச்சொல். 86 சரியான சொல் எது? பெண்ணுக்குரிய கடமை அப்படின்னு சொல்லப்படுறது யாது? பெண்ணுக்குரிய கடமை யாது? 87 இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. செல்வி கூட்டல் ஆடினால் மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல் வந்திருக்கு. கோல் ப்ளஸ் ஆட்டம் மெய்யீறு உயிர் முதல் இருக்குது. பாலை கூட்டல் திணைக்கு உயிரீறு மெய் முதல் இருக்குது.
மண் கூட்டல் சரிந்ததில் மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல் இருக்குங்கிறாங்க. இதில் தவறான இணை எது? செல்வி ஆடினாள் அப்படிங்கிறது தவறானது. ஸோ அந்த இதுதான் தப்பாக கொடுத்துருக்காங்க, மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல் அப்படிங்கிறத. அடுத்தது பொறுத்துக்க. ஆறுனா வழியை சொல்லலாம், நதியை சொல்லலாம். திங்கள்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதி மாதத்தை குறிக்கும். ஓடு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவாக நடத்தல், கூரை ஓடு அப்படிங்கிறத குறிக்கும். நகைனா சிரிப்பு அணிகளென குறிக்கும். இருபொருள் தருக. வரி என்பதன் இருபொருள் என்ன? அரசுக்கு செலுத்துவது வரிசை, இதை வந்து குறிக்கும். அடுத்த வினா, வெறிகமிழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே, இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன? மனங்கவரும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழந்திருந்தனர் அப்படிங்கிறதான் இது வந்து உணர்த்துகிற பொருளாக இருக்குது. கூற்று காரணம் சரியா தவறான்னு பாருங்கள். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். தம் பெயரை சுபுரதினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவரை உவமை கவிஞர் என்று அழைப்பர். இவர் பாடலில் உவமைகளை பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எது சரியானது? ஸோ எல்லாமே சரிதான், 1 2 3 சரி. ஆனால் அந்த பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு தான் அதை ஊமை கவிஞர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் மாற்றிருக்காங்க. அப்போ முதல் 3 சரி, 4வது மட்டும் தவறாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தெரிவு செய்க. எப்பிக் லிட்ரேச்சர். இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? காப்பிய இலக்கியம். ஃபாரஸ்டரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ்ச்சொல் என்ன? ஃபாரஸ்டரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ்ச்சொல் அப்படின்னா வனவியல் அப்படிங்கிறது சரியானது. கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. பசுமண் களம். ஸோ இதற்கான பொருள் என்ன? சுடாத மண்கலம். 95. கட்டுரையை படித்தான், இது எவ்வகை தொடர்? கட்டுரையை படித்தான் என்பது எவ்வகை தொடர்? வேற்றுமை தொடர். 96. வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு எது? வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்கா. 97. சரியான கூட்டுப்பெயரை காண்க. பழத்தோட கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னா பழக்குலை அப்படின்னு சொல்லலாம். எறும்பு, இதோட கூட்டுப்பெயர் என்ன? சாறை. வாழையோட கூட்டுப்பெயர் அப்படிங்கன்னா தோப்பு, வாழைத்தோப்பு. புல், இதோட கூட்டுப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா புல்கட்டு. சொல் பொருள் பொறுத்துக. செரு என்ற சொல்லின் பொருள் என்ன? செரு என்ற சொல்லின் பொருள் வயல். வித்து என்ற சொல்லின் பொருள் விதை. யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய். வட்டி என்ற சொல்லின் பொருள் பனையோலை பெட்டி. அடுத்தது சொல் பொறுத்துக. இயற்கை வங்கூழ் ஆட்டங்கிறதுல வங்கூழ் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? வங்கூழ் அப்படின்னா காற்றை குறிக்குது. 100வது வினா, ஒருமை சொல். இது பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருமை சொல் அப்படின்னா இது பழம் அன்று அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கு உண்டான 50 வினாக்கள் முடியுது. எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.